இப்போது இந்த வார்த்தைகள் நான் எப்படி வாசிக்கிறேன்னு மட்டும் கொஞ்சம் கவனமாக கவனிச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ். யம்புஆ நஃப்ஸிம் பிமா خبيرا பஸ்வீரா ரஜும் பஈத். எல்லாம் நீங்கள் தப்பு தப்பாக வாசிச்சிட்டீங்க அப்படிங்கிறத உங்களை எண்ணம் கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க. இப்படி தான் இதை வாசிக்கணும். என்ன காரணம்னு சொல்லித்தேன் இப்போ உங்களுக்கு. அதாவது இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சுக்குன் பெற்ற நூன் இருக்காமா, சுக்குன் பெற்ற நூனு இல்லைன்னா தன்வீனுடைய குறியீடு. தன்வீனுடைய குறியீடுனா தோஜயரு தோஜபர் தோபேஷு. இந்த மாதிரி உள்ள இடங்களுக்கு அடுத்ததா பா வந்துச்சுன்னா அப்போ நம்ம என்ன செய்யணும், தன்வீனுடைய குறியீடையும் தோஜேரு தோஜபர் தோஜேரு தோஜபர் தோபேஷ் இருக்கு இல்லையா, அதையும் ப்ளஸ் வந்து நூனே சாக்கின் இருக்கு பார்த்தீங்களா, அதையும் நம்ம என்ன செய்யணும், மீமா மாற்றி உச்சரிக்கணும். அப்போ இதை வந்து என் பு அன் அப்படின்னு சொல்லாமல் எம் புஅன் அப்படின்னு நம்ம சொல்லணும். இது நம்ம எப்படி சொல்லணும், ஆக்சுவலாக இது எப்படி உச்சரிக்கணும்னா யம்புஆ. இங்கே ஏன் நம்ம இப்படி உச்சரிக்கிறோன்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். நஃப்ஸிம் பிமா ஹபீரம் பஸ்வீரா ரஜும் பஈத். இப்போ நம்ம இங்கே எல்லாம் என்ன பண்ணோம், நஃப்ஸின் அப்படின்னு சொல்லாமல் இந்த தன்வீனுடைய குறியீடை மீமா மாற்றி நம்ம உச்சரிக்கிறோம். சரிங்களா. இன்னும் சட்டங்கள் எல்லாமே தெளிவாக சொல்லி நம்ம வந்து ஆன்லைனில் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். 2 மாத கோர்ஸ் தான் இன்ஷா அல்லாஹ். 2 மாதத்தில் உங்களுக்கு எஸ்என்எல் குரான் கூட தெரியாமல் இருந்தீங்கனாலும் தஜ்வீத் முறைப்படி இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய கிருபை கொண்டு உங்களை குரான் ஓத வச்சிருவோம். அதுதான் நம்மளுடைய எண்ணம். இன்ஷா அல்லாஹ் விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க.